என்ன சொல்ல வர்றீங்க? ஆ, சந்தோஷ்க்கு ஏதாவது ப்ராப்ளமா? அப்பாக்கு ஒன்றும் இல்லைல்ல? அப்பா நல்லா இருக்கார்ல? உங்க அப்பா உயிரோட இருக்கிறதே பெரிய அதிசயம்தான். சித்தப்பா ப்ளீஸ், சுத்தி வளைக்காம விஷயத்த சொல்றீங்களா? அதை நான் எப்படி சொல்றது தேவிமா? என்னென்னமோ நடந்து போச்சு தேவிமா. சந்தோஷ் இருக்கானே, பாவம் அந்த பாரதி பொண்ணோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டான். என்ன சார் சொல்றீங்க? வாங்க மாப்பிள்ள, இந்த குடும்பத்தோட மாப்பிள்ளன்ற முறையில் உங்களுக்கும் இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறது நியாயமான விஷயந்தான். ஆக்சுவலாக சந்தோஷ் தெரிஞ்சிட்டான்னு நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். அது உண்மை இல்லை மாப்பிள்ள. எங்கள் ஆஃபீஸில் முன்ன சகுந்தலான்னு ஒரு பொண்ணு வேலை செஞ்சுட்டு இருந்தது. அப்போவே அந்த பொண்ணுக்கும் சந்தோஷுக்கும் தப்பான கனெக்ஷன் இருந்தது. பணத்தை கொடுத்து அந்த கனெக்ஷனை கட் பண்ணி சகுந்தலா அவங்ககிட்டேருந்து விரட்டினது நான் தான். ஆனால் எப்படின்னு தெரியல, மறுபடியும் அந்த சந்தோஷுக்கும் சகுந்தலாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு போல் இருக்கு. அதை அந்த சகுந்தலாவோட புருஷனே கண்டுபிடிச்சி அவங்க 2 பேரையும் கையும் களவுமா என் அண்ணன்கிட்ட ஒப்படைச்சிட்டான். இதில் கொடுமையான விஷயம் என்னென்னா, அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்ததை பாரதி வேற பார்த்துட்டாங்க. பாலோட ருசி கண்ட பூனையும் பொம்பளைங்க விஷயத்தை தப்பு பண்ணுற ஆம்பளைங்களும் திருத்தவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம சந்தோஷ் விஷயத்தில் உண்மையான ஆயிடுச்சு பார்த்தீங்களா மாப்பிள்ள? சந்தோஷ் திருந்திட்டான்னு நம்ம தான் நினச்சிட்டு இருக்கிறோம். அவன் சைலண்ட்டாக நடிச்சிட்டு பின்னால் அவனுடைய லீலைகளை பண்ணிட்டு தான் இருந்திருக்கான் மாப்பிள்ள. பாரதி மாதிரி ஒரு பொண்ணு கூட வாழ தெரியலனா அப்புறம் அவன்லாம் என்னங்க மனுஷன்? ச்சே, நினச்சி பார்க்கவே அருவருப்பாக இருக்கு. ஆனால் இதில் ஒரே ஒரு சந்தோஷம் தாங்க எனக்கு. என்னென்னா, நம்ம தேவிமா ரொம்ப கொடுத்து வச்சவோ புண்ணியம் பண்ணவோ. இல்லைனா அவளுக்கு உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் புருஷனாக கிடச்சிருப்பானா? அதுக்கு உங்களுக்கு நான் தான் நன்றி சொல்லணும். பாருங்களேன், நீங்கள் எங்கள் குடும்பத்துக்கு சம்மந்தமே இல்லாதவர். நீங்களே இதை கேட்டவுடனே இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ அந்த ஃபேமிலியில் இருக்கிற எனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்னென்னவோ நடக்குதே மாப்பிள்ள. ஆனால் நடக்கிறது எதுவுமே நல்லதுக்கு நடக்கிற மாதிரி தெரியல. எல்லாம் தலையெழுத்து. விதி விட்ட வழியை நினச்சிக்க வேண்டியதுதான். தெய்வமா, சாரிம்மா, நல்லா இருந்தவன் மூட கெடுத்துட்டேன். ஆனால் வேற வழி இல்லைம்மா. குடும்பத்தில் எது நடந்தாலும் சித்தப்பான்ற முறையில் உங்ககிட்ட வந்து சொல்ல வேண்டியது என் கடமை இல்லையா? அதனால தான் உங்ககிட்ட மறைக்கூடாதுன்னு வந்து சொல்லிட்டேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. நான் வரட்டா? நான் வரேன் மாப்பிள்ள. ச்சே, இந்த சந்தோஷ் ஏன் இப்படி இருக்கான்? அவனுக்கு இருக்கிற குணத்துக்கு இந்த உலகத்துல எந்த பொண்ணாலையும் அவனை பொறுத்துட்டு வாழ முடியாது. அவனையும் பொறுத்துக்கிட்டு ஒருத்தி வாழறானா, அந்த பாரதிக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அவளுக்கும் இவன் துரோகம் பண்ணியிருக்கானே. மனசுக்கு பிடிச்சவன் விட்டுட்டு போறானா ஒரு பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லா புரியும். மதன், இவன் அவளை போய் கஷ்டப்படுத்துறானா, இவெல்லாம் திருந்தவே மாட்டான். ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஒரு அப்பாவி பொண்ணு உங்க குடும்பத்துக்கு தேவைப்பட்டிருக்கு. அப்படித்தானே சார்? கதர், நீ பேச வேண்டியதெல்லாம் பேசு. நீங்க ஒரு தந்திரமான பிசினஸ் மேன்ங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க. நீங்க நல்லா விவரமா தான் வேலை பார்த்திருக்கீங்க. உங்க குறுக்கு புத்தியை பத்தி தெரியாம உங்க வார்த்தைகளை நம்பி நான் தான் ஏமாந்துட்டேன். உங்க வார்த்தைகள்ல இருக்கிற நேர்மை உங்க மனசுலயும் இருக்கும்னு நம்பினேன். பாத்தீங்களா? அது ஏன் தப்புதான். கதிர், கோபத்துல தேவையில்லாம அநாகரிகமா பேச. நான் நாகரிகமா தான் சார் பேசிட்டு இருக்கேன்.
நான் நாகரிகமா தான் பேசிட்டு இருக்கேன். இவர் இந்த அளவுக்கு கொடூரமானவரா இருப்பார் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சார், இவருடைய மகன் எப்படிப்பட்டவங்கிறது நல்லா தெரிஞ்சே இவர் பாரதிய வேலை பேசியிருக்காரு. நான் பாரதி நல்லபடியா வசதியா வாழணும் தானே சார் ஆசைப்பட்டேன். ஆனா எனக்கு கூட சந்தோஷ் எப்படிப்பட்டவங்கிறத சொல்லாம மறைச்சிருக்கார் சார் இவரு. மறைச்சிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு மோசமானவரா இருந்திருப்பார் சார் இவரு. சார், என் மனசுல நான் உங்களை ரொம்ப உயரத்துல வச்சிருந்தேன் சார். ஆனா இப்ப நீங்க அதள பாதாளத்துல விழுந்து கிடக்குறீங்க. உங்களை போய் நல்லவர் நினைச்சது என்னுடைய தப்பு சார். கதிர், அது பேச விடு. உங்களுக்காக பாரதி மனசை காயப்படுத்தி அவளை சந்தோஷ கல்யாணம் பண்ணிக்க வச்சது நான் பண்ண முதல் தப்பு. வீட்டிலேயே வச்சு வளர்த்தாலும் சிங்கத்துடைய இயல்பு மாறாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் பிசினஸ் மேனும். பந்தம், பாசம், காதல் எல்லாத்தையும் பிசினஸா தான் பாப்பீங்கிறது எனக்கு அப்போ தெரியாம போச்சு. இல்ல கதிர், இதுல பிசினஸ் எதுவும் கிடையாது. நீங்க சும்மா இருங்க சார். நீங்க பேசினது எல்லாத்தையும் நம்பின காலம்லாம் மலை ஏறி போச்சு. இதோ நிக்கிறாரே பெரிய மனுஷன். இவருடைய மகனால இவரோட குடும்ப கௌரவம் காத்துல பறந்துகிட்டு இருக்கு. அந்த கௌரவம் கெட்டு போகாம கட்டி காக்கிறதுக்கு இவங்க குடும்பத்துக்கு ஒரு மருமக வேணும். அதுவும் எப்படிப்பட்ட மருமக? இவர் பெரிய பணக்காரர் இல்லையா? இவரை எதிர்த்து ஏன்னு கேட்கறதுக்கு நாதி இல்லாத ஒரு ஏழை குடும்பத்து பொண்ணா தேவைப்பட்டிருக்கு. நல்லா தேடி பார்த்திருக்காரு. பாரதியை கண்டுபிடிச்சாரு. நாடகமாடி இவர் நினைச்சதை சாதிச்சுக்கிட்டாரு. ஏன் சார், பாரதியையும் தேவியையும் நான் வேற வேற மாதிரி பார்க்கல, ரெண்டு பேரையும் ஒன்னா தான் பார்க்கறேன்னு சொல்வீங்களே. இப்ப கேக்குறேன், உங்க மக தேவிக்கு சந்தோஷ் மாதிரி ஒரு பொறுக்கியை நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? கதிர், ஒரு பெரிய மனுஷன், வயசுல பெரியவர், அவர்கிட்ட போய் பெரிய மனுஷன் பண்ற வேலையா சார் இது? தப்பு சார், தப்பு. இவருடைய சுயநலத்துக்காக ஒரு ஏழை பொண்ணுடைய வாழ்க்கையை பாழ்படுத்தியிருக்காரு. இவருக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது சார். இவர் பண்ண பாவம் தான் இவருடைய மகளை என்கிட்ட அனுப்பிச்சு வச்சிருக்க. இவருடைய பொண்ணு என்னதான் புருஷனா நினைச்சிட்டு இருக்கா. என் கூட தான் வாழணும்னு கனவு கண்டுட்டு இருக்கா. இப்ப சொல்றேன், அது நடக்காது. எந்த காலகட்டத்திலையும் அது நடக்காது. வாழா வெட்டியாதான் அவ இருப்பா. தேவியை பார்க்கும் போதெல்லாம் நீங்க பாரதியுடைய நிலைமை என்னன்னு புரிஞ்சு அழணும் சார். போதும்பா, போதும். தயவு செய்து ஒண்ணு கேட்டுக்கிறேன், இதுக்கு மேல் என்ன கொல்லாத. நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன் கதிர். நீ கேட்கிற கேள்வி அத்தனை நியாயமான கேள்விதான். ஆனா துரதிருஷ்டவசமா அந்த கேள்விக்கு பதில் சொல்ற நிலைமையில நான் இன்னைக்கு இல்ல. ஆனா ஒன்ன மட்டும் தெரிஞ்சுக்க, நான் தெரிஞ்சு வேணும்னே இந்த தப்ப பண்ணல. நல்லதை நினைச்சு பண்ண குட்டி சவரா போச்சு. பாரதி சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். தெரிஞ்சிட்டான்னு நினைச்சேன். ஆனா அந்த அழகு பைய சந்தோஷ் ஒரு நொடியில எல்லார் கனவையும் பொடி பொடி ஆக்கிவிட்டான். வாவ், என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ். என்னமா ஆக்ட் பண்றீங்க சார்? சும்மா சொல்லக்கூடாது. இப்படி நடிச்சு நடிச்சு தானே சார் எங்களை ஏமாத்துனீங்க. இத நம்பி நம்பி தானே நாங்க ஏமாத்து போனோம். உங்களுக்கு என்ன சார், அளவுக்கு மீறி பணம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பாப்பீங்க, முடியலன்னா பாரதியை கழட்டி விட்டுருவீங்க. ஏன்னா அவ ஏன்னு எதிர்த்து கேட்கறதுக்கு நாதி இல்லாத ஏழை பொண்ணு தானே. அட, பாரதி போனா என்ன, இன்னொரு ஏழை குடும்பத்துல இருந்து ஏதாவது ஒரு பத்மினியை கூட்டு வந்துட போறீங்க. உங்களை மாதிரி பணக்காரங்க ஆடுற சதுரங்க விளையாட்டுல பொம்மைங்களா நிக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு பொண்ணுங்களுக்கா இங்க பஞ்சம். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற கதிர்? உன் கோபத்துல எந்த அளவுக்கு நியாயம் இருக்கோ அதை விட மன சுத்தத்தோடு தான் சந்தோஷுக்கு பாரதி இவன் கல்யாணம் பண்ணி வச்சான். தப்பே நடக்கக்கூடாதுன்னு தான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சானே தவிர, தப்பு நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா இந்த கல்யாணத்தை பண்ணிருக்க மாட்டான். தயவு செஞ்சு நம்பு. ஓஹோ, அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க சார்? அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷ் ஒழுக்க செயலனா இருந்தான் அப்படின்னு சொல்ல வரீங்களா?
சொல்லுங்க சார், எதுக்கு அமைதியா தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? இவர் மகனுடைய லட்சணம் தெரிஞ்சுதான மனசாட்சியை அடகு வச்சு பாரதிய சந்தோஷுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாரு இந்த உத்தமர். நீங்க இவருடைய ஃப்ரெண்டுங்கிறதுக்காக நீங்க இவருக்கு சப்போர்ட் தான் பண்ணுவீங்க. ஆனா அதெல்லாத்தையும் நான் நம்ப மாட்டேன். நல்லவர் மாதிரி பேசி பேசிதான் 2 பேருடைய வாழ்க்கையை நாசப்படுத்திருக்காரு. இவர் நல்லவர்னு நம்பி இவர் பேச்ச கேட்டு அந்த அப்பாவி பொண்ணுடைய மனசை காயப்படுத்தி அவளை முதலிரவுக்கு சம்மதிக்க வச்சு நான் ஐயோ ஐயோ என்ன நினைச்சா எனக்கே என் மேல இப்ப அருவருப்பா இருக்கு சார். நல்லா இருக்க மாட்டீங்க சார், சத்தியமா நல்லா இருக்க மாட்டீங்க. பாரதி மாதிரி ஒரு பொண்ணுடைய சாபம் உங்களை மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தையே சும்மா விடாது, துரத்தும் சார். விடாம அது துரத்தும். உங்க குடும்பத்துடைய சுயநலத்துக்காக ஒரு அப்பாவி பொண்ணுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திருக்கீங்க நீங்கெல்லாம். வேணாம்ப்பா, வேணாம். உன் வாயால என்ன சபிச்சிடாது, தாங்க மாட்டேன். ஏற்கனவே உனக்கும் பாரதிக்கு செஞ்ச துரோகத்துக்கு தாங்க முடியாம சித்திரவதையை தினம் தினம் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல உன் சாபம் தாங்காது பையனுக்கு. கதிர், நீ இப்ப கேட்ட கேள்வி எதுக்குமே என்கிட்ட பதில் இல்லப்பா, ஒத்துக்கிறேன். என்னால முடிஞ்சது செஞ்சதுக்கு மன்னிப்பு கேட்கறது. தயக்கம் இல்லாம கேட்கிறப்பா, என்ன மன்னிச்சிருக்கது. மன்னிக்க கூடிய பாவமா சார் நீங்க பண்ணிருக்கீங்க? ஒரு அப்பாவி பொண்ணுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க. உங்களுடைய கண்ணீரை பார்த்து இறக்கப்பட்டு உங்களை நான் மன்னிச்சிட்டேன்னா உங்களோட சேர்ந்து நானும் பாரதிக்கு துரோகம் பண்ணிட்ட மாதிரி ஆயிடும். ஆக்சுவலா உங்களை மன்னிக்க வேண்டிய ஆளும் நான் இல்ல, பாரதி தான் உங்களை மன்னிக்கணும். போங்க, பாரதி கிட்ட போங்க, அவ கால்ல விழுந்து அழுங்க, அவகிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்படியாவது உங்க பாவச்சுமை கொஞ்சமாவது குறையுதான்னு பாருங்க. பிறந்ததுலேருந்தே நம்ம பிள்ளை எந்த சுகத்தையும் அனுபவிக்கல. போகிற இடத்துலையாவது தரித்திரம் இல்லாமல் வாழட்டோன்னு நினச்சோம். இப்போ அதுதான் தப்பாக போச்சு. பணம் இருக்கிற வீட்டில் யாருக்குமே நல்ல மனசு இருக்காது போல் இருக்கு. அத்தனை பணத்தையும் பார்த்ததும் அறிவு கெட்டு தாண்டி போச்சு. சாதாரண சமோசா விற்கிறவனா அந்த ஆளு பெரிய கோடீஸ்வரன். சம்மந்தின்னு சொன்னப்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு. நம்மகிட்டே இவ்வளவு அன்பா இருக்கிறவரு நம்ம பிள்ளைய நல்லபடியா பாத்துக்குவாரு நம்பிட்டேன். இப்பதான் தெரியுது, எவனுமே பொண்ணு கொடுக்காம விட்டதுனாலதான் அந்த ஆள் நம்மளை தேடி வந்திருக்காரு. பணத்தையும் பணிவையும் காட்டி நம்ம பாரதியை கூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப பேசுங்க. இதே தானே கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் சொன்னேன். அப்ப என்னவோ அப்படியே நெட்டுட்டு நின்னீங்க. ஐயோ பெரிய இடம் விட்டா வராது,
நம்ம பாரதி ராணி மாதிரி வாழ்வான்னு என்னெல்லாம் டயலாக் விட்டீங்க. எல்லா மகாராணிக்கும் இதுதான் தலைவிதி. ஒருத்த சொல்றப்போ அவன் கேன பையன். எல்லாம் கைமீறி போனதும் வாய்க்கலியே பேசுறீங்க. இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்ல? பணமா காசா? பணம் காசு இருந்தா போதுமா? மான மரியாதை எதுவுமே வேணாவா? தெரிஞ்சாடா நாங்க இப்படி பண்ணோம். நல்லா வருது பாய வாயில. படிச்சு படிச்சு சொல்லும் போது உங்க காதுல ஏறல. இப்ப வந்து புலம்பி என்ன பிரயோஜனம்? தான் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா இப்படிதான் நடக்கும். தப்புதான்டா. இதெல்லாம் இப்ப பேசி என்ன புண்ணியம்? முன்னாலேயே யோசிச்சிருக்கணும். சரிதான்டா, அதுவும் சரிதான்டா. இதுக்கு மேல பேசி என்னடா பிரயோஜனம்? அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிப்பேன்டா. என்ன பண்றதா? இனி பேச்சே இல்ல. நல்ல லாயரா பார்த்து டைவர்ஸ் நோட்டீஸ் முதல்ல அனுப்புங்க. என்னங்க என்னங்க இவன் இப்படி பேசுறான்? சட்டுன்னு முடிவெடுக்கிற விஷயம் இல்லடி, யோசிப்போம். இன்னும் என்னத்தை யோசிச்சு கிழிக்க போறீங்க? பட்டதெல்லாம் பத்தாதா? அக்காவை கொண்டு போய் மறுபடியும் அந்த நரக குழியில தள்ள போறீங்களா? அப்படி ஏதாவது பண்ணீங்க, பெத்தவங்கன்னு கூட பார்க்க மாட்டேன். 2 பேரையும் அடிச்சே கொன்னுருவேன். சரவணா, பாரதி மறுபடியும் அந்த ஆளோட வாழவே முடியாதாடா? எப்படிமா முடியும்? மனுஷனா அவன். திருந்துற ஜென்மமா இருந்தா அனுப்பலாம். மா, அவன் பெரிய மொல்ல மாதிரிமா. பப்ளிக்கா ஒரு நாத்தம் பிடிச்ச பார்ல வச்சு எவனோ ஒரு பொறுக்கியோட சட்டையை பிடிச்சு சண்டை போட்டுட்டு இருந்தான். கேட்டா அதுவும் பொம்பளை பிரச்சனையா? அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு இவன் என்னைக்கும் திருந்த மாட்டான்னு. அன்னைக்கே அவனை அடிச்சு கொண்டு இருக்கணும். ஆனா அக்கா தான் அந்த ஆள் கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்னான். மான வெக்கத்தை விட்டுட்டு நானும் போய் மன்னிப்பு கேட்டு தொலைச்சேன். அப்படிப்பட்ட பொறுக்கி நம்ம வீட்டு வாசல் வந்து நிக்கிறப்ப அப்பா கேனத்தனமா அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. நீங்க மட்டும் என்ன தடுக்கல, அன்னைக்கு அவனை கொன்னு போட்டிருப்பாரு. அக்காக்கு சேலை கொடுக்க போன அன்னைக்கு மகதி வந்து அழுதுட்டே நின்னாலே அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? இந்த சந்தோஷ் அந்த பொம்பளை கூட கார்ல ஒன்னா இருந்தத மகதி பாத்துருக்கா. நீ என்ன பார்க்கணும்னு புறப்பட்டு இருக்க, ஆனா எங்க வீட்டுக்கோ ஆபீஸ்க்கோ வரல. அப்ப பாதி வழியிலேயே திரும்பி வந்திருக்க. வழியில என்ன நடந்துச்சு? மகதி, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. கம் ஆன். பாரதி, மாமா முன்னாடி பேசுறதுக்கு கூச்சமா இருக்கா? சைக்கிள் பஞ்சர் ஆயிடுச்சா? அதனாலதான் நீ வீட்டுக்கு திரும்பிட்டியா? அதுக்குதான் அழுதியா? இந்த கதையெல்லாம் அவ அப்புறமா தான் சொன்னான். ஏண்டி உனக்கு அறிவில்ல? அன்னைக்கு சொல்லியிருந்தா அவனை தூக்கி போட்டு மேய்ச்சி இருப்பல்ல. நீயும் சொல்லாம விட்டுட்ட, மகதியும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டா. ஏண்டி என்கிட்டயே சொல்லிருக்கலாம்ல? பேசாதீங்க, நீயும் அப்பாவும் பேசாதீங்கம்மா. என் பையன் ஒரு பொம்பளை பொறுக்கி அவனுக்கு யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பாரதி அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு அந்த பெரிய மனுஷன் வந்து கேட்டப்ப, ஐயோ எவ்வளோ பெரிய மனுஷன், எல்லா உண்மையும் சொல்லிட்டாரு, எவ்வளோ நல்ல மனுஷன்னு சொல்லி அப்படியே பாரதி அக்காவை தெரிஞ்ச ஒரு கேடுகட்ட பொறுக்கிக்கு கட்டி வச்சிட்டீங்க. இப்ப அக்கா வாழ்க்கைதான் நாசமா போய் வீட்டுக்கு வந்து நிக்கிறா. இப்ப வெக்கம் இல்லாம வாய்க்கிலேயே பேசுறீங்க. பேச வந்துட்டாங்க. அந்த குடும்பத்துக்காரங்களை வெட்டணும் இல்லையோ, உங்க 2 பேரையும் கண்டிப்பா வெட்டுவேன். பாரதி நல்லா இருக்கணும்னு தான்டா இதெல்லாம் செஞ்ச. போதும், நீங்க கிழிச்சது எல்லாம் போதும். நல்லா இருப்பாளாம். அக்கா நல்லா இருக்கிற லட்சணத்தை தான் பாக்குறீங்களே. இதுக்கு மேல அக்கா விஷயத்துல நீங்க தலையிட்டீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இந்த விஷயத்த எப்படி டீல் பண்ணோம் என்ன ஏதுன்னு நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல நீங்க வாயை மூடிட்டு சும்மா இருந்தா போதும்.
கோவக்காரனா இருந்தாலும் அந்த கதிர் பொண்ணுங்க விஷயத்துல நல்லவனா தான் இருந்தான். யோசிச்சு பார்க்காம அவனுக்கு பாரதியை கட்டி கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது.